வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லா வீடியோலையும் வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் அப்படிங்கிறத வந்து நான் வச்சிட்றேன், ப்ரீ டிஃபைன்டாக வச்சிட்றேன். ஏன்னா நிறையா கொஸ்டின் சிமிலராக எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. நான் மொத்தமாகவே ஃப்ரீ சர்வீஸில் பக்காவாக சொல்லி கொடுத்த விஷயம் ரெண்டு விஷயம். ஒன்று கஸ்டம் சீக்வன்ஸு, இன்னொன்று ஸ்டாக் ட்ரேடிங்கு. இது ரெண்டு விஷயந்தான் நான் கீப் ஆன் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஸோ அதுலேயே வந்து எனக்கு வந்து என்ன மாதிரி எனக்கு புரியல, இது எப்படி அது எப்படின்னு திருப்பி அந்த கொஸ்டின் எனக்கு வருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏன்னா ஒவ்வொரு வீடியோ சில பேர் புதுசாக பார்க்குறீங்க. நான் வந்து ஒவ்வொரு நாள் வந்து என்னுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அதனால் என்னென்னா ஒரு கிளாரிட்டியாக பக்காவாக எல்லாருக்குமே புதுசாக பார்க்குறவங்களும் சரி, எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறவங்களும் சரி, மெயினாக அந்த புதுசாக வரவங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷனே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பக்காவாக ரூல்ஸோட எல்லா வீடியோலையும் நான் வச்சிட்றேன். அந்த எல்லா வீடியோவும் எவ்வளோ டைம் வருதுன்னு எனக்கு தெரியல, பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு அப்புறம் ஃபாலோ அப் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ அப்போ தான் வந்து கொஞ்சம் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் எல்லாருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேடிங் பாயிண்ட் டு பாயிண்ட். இதுதான் சிம்பிள். ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேடிங் பாயிண்ட் டு பாயிண்ட். இதை வந்து எப்படி பண்ணுறது? இப்போ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா வந்து, நீங்கள் வந்து உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடியை வந்து எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா, நான் வந்து ட்ரேடிங் வியூ ப்ரீமியம் வெர்ஷன் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ப்ரீமியம் வெர்ஷன் உங்களுக்கு தேவையில்லை. உங்கள் ஐடி ஷேர் பண்ணால் உங்களுக்கு என்னுடைய இண்டிகேட்டரை உங்களுக்கு ஆட் பண்ணுவேன். இண்டிகேட்டர் பேர் வந்து கஸ்டம் சீக்வன்ஸ் அப்படின்னு வரும். சரியா? அந்த ஒரே இண்டிகேட்டரில் நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்கும் பண்ண போகிறோம், ஸ்டாக் ட்ரேடிங்கும் பண்ண போகிறோம். ரெண்டுமே பண்ணலாம். ஆனால் ரெண்டுமே வேறு ஃபார்முலா ஃபார்மேட். ஓகேவா? அது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன, அது எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்த்துடலாம். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு நான் வந்து இங்கே நிஃப்டி அப்படி நான் நிஃப்டிக்குள்ளே போகிறேன். ஓகேவா? நிஃப்டியோட ஆப்ஷன் போகிறேன். இது ப்ரெசன்ட் கான்ட்ராக்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி எங்கே ஓப்பன் ஆகுதோ அந்த ஓப்பன் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, அந்த ஓப்பன் ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இதில் போகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து 23,200 புட் ஆப்ஷன் தான் வந்து ஓப்பன் ஆச்சு. ஓகேவா? இதுதான் வந்து நிஃப்டியோடைய ஓப்பனிங் ப்ரைஸ். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இன்றைக்கி மார்னிங் ஓப்பனிங்கே வந்து ஆக்சுவலி எஸ்டர்டே வந்து கீழே இருந்தது. ஓகேவா? மார்க்கெட் ஓப்பனிங்கே வந்து இதை க்ராஸ் பண்ணி கேப் தெரியுதா, இதை க்ராஸ் பண்ணி கேப். ஸோ ஒரு ரெட்டை க்ராஸ் பண்ணுச்சு அப்படின்னா நேராக அது அடுத்த ரெட்டு வரைக்கும் ட்ராவல் பண்ணும். ஸோ இந்த ரெட்டு நேற்று க்ளோஸ் வந்து கீழே இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த ரெட்டை க்ராஸ் பண்ணுச்சுன்னா இந்த ரெட்டுக்கு வரும். இவ்வளோ தான் கான்செப்ட், சிம்பிள். ஒரு ரெட்டிலிருந்து இன்னொரு ரெட்டுக்கு வரும். இவ்வளோ தான். இப்போ இதில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் என்ன மெயின்டைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ரெட்டோ அந்த ரெட்டுக்கும் கீழே ஒரு லைன் இருக்கும், அதுக்கும் பாதி. இதுதான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸாக நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம். கிளியரா? இதில் எந்த டவுட்டும் வேண்டாம். ஓகேவா? சிம்பிள். இது வந்து ஓப்பனிங் ட்ரேட் அப்படிங்கிறது மாதிரி தான் பண்ணணும். நடுவில் போய் இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ இந்த இடம் நான் சொல்கிறேனே, 9-10 மணிக்கு இங்கே கிராஸ் ஆயிடுச்சு, ரெட்டு டு ரெட். இன்றைக்கி நடந்துருச்சு, ரெகுலராக அது நடக்காது. ஓகேங்களா? ஸோ ரெட்டு டு ரெட்டு இப்படி நம்ம ரிஸ்க் ரிவார்டு 1:4 1:5 அப்படிங்கிற ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோவில் நம்ம பண்ண போகிறோம். ஒரே ஒரு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா 5 நாள் நம்ம லாஸ் பண்ணால் கூட பிரச்சனை இருக்காது. ஸோ அவ்வளோதான் இந்த ஓப்பனிங் ட்ரேட் கஸ்டம் சீக்வன்ஸ் கான்செப்ட். இது வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக ட்ராவல் ஆகும். ஓகேவா? இதில் நிறைய ஸ்டடீஸ் இருக்குது. அந்த ஸ்டடீஸ் எல்லாமே நான் லேட்டராக கொண்டு வரேன். ஏன்னா வந்து ஒரு சின்ன விஷயமே வந்து நான் லாட்ஸ் ஆஃப் கன்ஃபியூஷன் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேஜஸ் இனிஷியலாக நிறைய பேருக்கு வரும். அது பாசிபிள் தான், அது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். எப்படி வந்து ஒரு கேஜி பீப்புள், ஐ மீன் கேஜி சைல்டுக்கு வந்து ஏபிசிடி சொல்லிக் கொடுக்கறது கஷ்டமோ, அதே மாதிரி தான் சில விஷயங்கள் ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான விஷயம் சிலது டக்குன்னு புரியறது கொஞ்சம் கஷ்டம்தான். அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ கஸ்டம் சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். இதை தான் நம்ம பண்ண போகிறோம். கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், அட் தி மணி ஆப்ஷன் மட்டும்தான் பண்ணணும். அவுட் தி மணி ஆப்ஷன் பண்ணக்கூடாது. ஓகேவா?
அது என்ன ரீசன் நமக்கு தேவையில்லை. ஃபஸ்ட்டு இனிஷியலாக இது வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் நான் எல்லாருக்குமே சொல்லுவேன். இது வந்து நம்மளுடைய ஆப்ஷன் ட்ரேடிங். ஓகேவா? ஆப்ஷன் பாயிண்ட் டு பாயிண்ட் எப்படி ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய கான்செப்ட். மெயினாக இதில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாமே இருக்கும். இது மெயினாக எதுக்கு யார் பண்ணுறதுக்கான ஒரு இது அப்படின்னா, எனக்கு வந்து மந்த்லி இன்கம் குவார்ட்டர்லி இன்கம் வேணும் அப்படிங்கிறவங்க பண்ணலாம். இது வந்து ஒரு வீக்லி இன்கம் அப்படிங்கிறது கொடுக்காது, மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் மந்த்லி இன்கம் குவார்ட்டர்லி இன்கம்ங்கிறது வந்துடும். இதுலேயும் நிறையா அல்காரிதம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாகவும் நான் கம்மிங் அப் வீடியோவில் வந்து நான் நிறைய ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஃபஸ்ட்டு நம்மளுடைய லாஜிக்கல் ட்ரேடர்ஸோடைய ஃப்ரீ சர்வீஸ் ஃபார் ஆல். ஓகேவா? ஒரு ஃப்ரீயாக கொடுக்குறோம், ரொம்ப யூஸாக இருக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிடவே வேண்டாம். டெஸ்ட் பண்ணி பாருங்கள், வர்த்தா இல்லையான்னு அப்புறம் நீங்களாக வந்து எனக்கு சொல்லுங்கள். சரிங்களா? இது வந்து ஆப்ஷன் ட்ரேடிங். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஸ்டாக் ட்ரேடிங். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு வந்து இன்னைக்கு நான் எடுத்த நான் இன்றைக்கி என்ன ஃபாலோ அப் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். இது இன்றைக்கி நான் சொல்லலை, ஜென்ரலாக வச்சுக்கோங்க. ஏன்னா இதே வீடியோ தான் நான் எல்லா வீடியோலையும் நான் போட போகிறேன் அஸ் அ இன்ட்ரொடக்ஷனாக. ஸோ ஒரு இதாக வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ். ஓகேவா? இப்போ ரிலையன்ஸ் நான் ஸ்டாக்ஸ் போட்டேன்னா எனக்கு இந்த மாதிரி 2 லைன் தெரியும். இதே இது ஆப்ஷனில் போட்டோன்னா நிறைய லைன் தெரியும். இந்த மாதிரி நம்ம ஸ்டாக்ஸ்ல எல்லாம் போட்டோம்னா 2 லைன் தான் தெரியும். இந்த லைனில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அரவுண்டு 950 கிட்ட இந்த லைன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த எட்ஜில் வந்து இங்கே ஒரு லைன் போடணும். இந்த எட்ஜ், இந்த ரெட் லைன் எட்ஜில் வந்து ஒரு லைன் போடணும். ரெட் லைனுக்கு ரெட்டுன்னே போட்டுக்கோங்க. இந்த க்ரீன் லைனுக்கு வந்து இங்கே க்ரீனாக மாற்றிடுங்க. அவ்வளோதான். இவ்வளோ தான் சிம்பிள். இது 2 தான் நம்ம பண்ண வேண்டிய வேலை. ஓகேவா? இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு கேண்டில் இந்த லைனை டச் ஆகாத கேண்டிலுடைய லோவில் நம்ம செல் பண்ண போகிறோம். இந்த கேண்டில் வந்து டச் ஆகலை. ஸோ இந்த கேண்டில் லோவில் வந்து நம்ம செல் பண்ணுறோம். ஓகேவா? நம்ம செல் பண்ணோம்னா ஷார்ட் பண்ணோம்னா இதுதான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ். ஓகேவா? நமக்கு எவ்வளோ ஸ்டாப் லாஸோ அதுதான் நம்மளுடைய ரிவார்டு. ஓகேவா? எவ்வளோ ஸ்டாப் லாஸோ அதுதான் நம்மளுடைய ரிவார்டு. ஸோ இப்படித்தான் வந்து நம்ம ஸ்டாக் ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இதில் என்னென்ன இதில் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த டூலில் வந்து இதில் வந்து டேட் அண்ட் மந்த் இருக்கும். அதை நம்ம டெய்லி சேஞ்ச் பண்ணணும். கிளியரா? டெய்லி சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் இது பர்ஃபெக்டாக இந்த இடம் வரும், இல்லைன்னா வராது. இது வந்து பர்ஃபெக்டாக வேலை செய்யுதா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது நம்மளுடைய 2வது விஷயம். இதுலேயும் அதே மாதிரி தான் ஒரு பயங்கரமான ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்டையும் நான் கூடிய சீக்கிரம் இதை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனிங்கே இங்கே ட்ரேட் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கான விஷயம்லாம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். மீன்வைல் இதுதான் வந்து ஸ்டார்டிங். ஆஸ் அ பிகினராக நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, மார்க்கெட்டை வந்து நீங்கள் வந்து ஹேட் பண்ண மாட்டீங்க. இப்போ நிறைய பேர் மார்க்கெட்டில் லாஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை வெறுத்து உட்காண்ட்ருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கவே நடக்காது. நீங்கள் இதை ஒரு பேஷனாக, மார்க்கெட் உங்களுக்கு எப்படா மார்க்கெட் இருக்கும், மார்க்கெட் இல்லை, அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப மார்க்கெட்டோடு நீங்கள் ஒரு பேஷனேட்டாக ட்ராவல் பண்ணுவீங்க. ஸோ இதை கண்டிப்பாக வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். சரியா? இதுதான் என்னுடைய இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் இந்த 2 சர்வீஸ். ஓகேவா? இது வந்து இன்ட்ரோடக்ஷன். கூகுள் மேப் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ப்ரீமியம் சர்வீஸ், அது தனி. ஓகேவா? அதை பற்றி நான் இங்கே டிஸ்கஸ் பண்ணல. இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷனுங்கிறனால இது மட்டும் மெயினாக கான்செப்ட் இவ்வளோ தான். இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கிட்ட வீடியோ வந்து பார்க்குறதுக்கு முன்னால் சில விஷயங்கள் ஷேர் பண்ணணும். நேற்று வந்து அவசரமாக நான் வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து அந்த சார்ட்டை பார்க்க முடியாது. எப்போவுமே எக்ஸ்பைரி அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் ட்ரேடிங் வியூவில் வந்து அந்த கான்ட்ராக்ட் வந்து அவைலபிளாக இருக்காது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்கு தான் நான் நேற்றே வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறனால அந்த வீடியோ வந்து நான் போட்டேன். ஓகேங்களா? சரி, இன்றைக்கி வந்து ஆல்ரெடி
இப்போ இன்றைக்கி ஃப்ரீ, மார்க்கெட் வேறு லீவு. ஸோ வந்து சில கொஸ்டின்ஸ் எனக்கு வந்து இது ரிலேட்டடாக, மார்க்கெட் ரிலேட்டடாகவும் ஆல்கோ சீரிஸ் ரிலேட்டடாகவும் சில கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த கொஸ்டினுக்கான ஒரு ஆன்சர் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். ஃப்ரீயாக இருக்கேன், அதனால் நான் கொஞ்சம் டைம் எடுத்தே நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஆல்கோ பற்றி இன்ஃபர்மேஷன். ஆல்கோ எப்படி இருக்கும் எனக்கு காட்டுங்க அப்படிங்கிறது ஒரு இது. ஃபஸ்ட்டு ஆல்கோவில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, அமி புரோக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ட்டிங் பிளாட்ஃபார்ம் இருக்குது, ட்ரேடிங் வியூ மாதிரி. ஓகேவா? இந்த அமி புரோக்கர் மூலமாக என்னென்ன அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே சொல்லிடுறேன். அமி புரோக்கர் அப்படிங்கிறது ஒரு சார்ட்டிங் பிளாட்ஃபார்ம். ஓகேவா? ஸோ இந்த அமி புரோக்கருக்கு வந்து ஃபஸ்ட்டு இது வந்து டிஸ்அட்வான்டேஜ். டேட்டா அப்படிங்கிறது வாங்கணும். டேட்டா வந்து 350 rupees அப்படிங்கிற மாதிரி ஒரு மந்த்லி. டூப்ளிகேட் டேட்டா, நல்ல ஒரிஜினல் டேட்டா வேணும் அப்படின்னா மாதம் 1500 செலவு பண்ணணும் அமி புரோக்கரில். ஸோ இது வந்து டிஸ்அட்வான்டேஜஸ். அமி புரோக்கர் மூலமாக ரோபோ வந்து மெர்ஜ் பண்ணலாம். ரோபோனா என்ன அப்படின்னா, அது ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி. அந்த சாஃப்ட்வேர் வந்து அமி புரோக்கரோட பிரிட்ஜ் ஆகும். ஸோ நமக்கு வேணுங்கிற, எப்படி நமக்கு ட்ரேட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதுக்கு கோடிங் கொடுத்துடணும். ஏஎஃப்எல் லாங்குவேஜ் கோடிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணும். அந்த அமி புரோக்கர் பிரிட்ஜ் பண்ணுற ரோபோக்கும் நம்ம மந்த்லி செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேவா? அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். மூணாவது என்ன அப்படின்னா, அந்த அமி புரோக்கரில் இருக்கிற அந்த ரோபோ வந்து நாட் சூப்பர் ஃபாஸ்ட்லாம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிரேக் அவுட்டில் வாங்கணும் அப்படின்னா அது பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட்டில் தான் ஆர்டர் பிளேஸ் ஆகும். லிமிட் ஆர்டரில் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி அங்கே பண்ணுனா நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. லிமிட் ஆர்டரில் ப்ளேஸ் பண்ணால் அதனால் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி சில ட்ராபேக்ஸ் இருக்குது. இது வந்து அமி புரோக்கரில் இருக்கிற ரோபோஸ். ஓகேவா? அமி புரோக்கர்லேயும் வந்து ஏஎஃப்எல் யூஸ் பண்ணி, ஏஎஃப்எல்ங்கிற பாருங்கள், ஏபிஐ யூஸ் பண்ணி பிரிட்ஜ் பண்ணலாம். அதுலேயும் நிறைய ட்ராபேக்ஸஸ் எல்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ இத்தனை ட்ராபேக்ஸஸ் இருக்குது அமி புரோக்கரில். பட் அமி புரோக்கர் தான் வந்து பழைய டெக்னாலஜி, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு ஒரு காலத்தில், இப்போ கிடையாது. ரெண்டாவது MT4. இந்த MT4 அப்படிங்கிறது வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். .exe ஃபைல் MQL4 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மூலமாக ஈஸியாக வந்து ஆட்டோமேட் பண்ணலாம். எங்கே அழகாக பண்ணலாம் அப்படின்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு சூப்பராக பண்ணலாம். ஓகேவா? எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பட் இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு MT4க்குனே தனியாக டேட்டா அப்படிங்கிறது வாங்கி அந்த டேட்டா பர்ஃபெக்டாக இருக்காது. MT4 டேட்டாவில் MT4ல் இந்தியன் மார்க்கெட்டை கொண்டு வரலாம், அதை வந்து தேர்ட் பார்ட்டி மூலமாக கொண்டு வரலாம். பட் அதுலேயும் அந்த பர்ஃபெக்ஷன் இருக்காது. ரோபோ இதுலேயும் வந்து பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது மிஸ் ஆகும். சரியா? ஸோ இதெல்லாம் தான் வந்து ஆல்கோவில் இருக்கிற ஒரு ஆப்ஷன். நம்மக்கிட்ட இருக்கிற ஆப்ஷன் என்ன அப்படின்னா வந்து பைத்தானில் பண்ணுறது, பைத்தானில் கோட் பண்ணி பண்ணுறது. இதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு டேட்டா தேவையில்லை. நம்ம அமி புரோக்கரில் செலவு பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி செலவு இதில் தேவையில்லை. மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இந்த பைத்தான் பேஸில் பண்ணுறோம். இந்த பைத்தான் பேஸ்லேயே வந்து 2 விதம் இருக்குது. ஒன்று என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெப் பிளாட்ஃபார்ம் மூலமாக மெர்ஜ் பண்ணி பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு சில கம்பெனிஸ் இருக்குது. எப்படின்னா, நம்ம மந்த்லி அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணணும், நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிஸை வந்து ஆட்டோமேட் பண்ணி தருவாங்க. இன்னொரு புரோக்கரோட லிங்க் பண்ணி அவங்க பண்ணி தருவாங்க. இது ஒரு டைப் இருக்குது. ஓகேவா? நம்ம மந்த்லி ஆனால் அந்த வெப் யூஸருக்கு நம்ம வந்து பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி நிறையா வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்குது. இது ஒரு வெரைட்டி. ரெண்டாவது வெரைட்டி என்னென்னா, நம்மளுடைய ஓன் கோடிங், ஜஸ்ட்டு ஏபிஐ மட்டும் யூஸ் பண்ணி நம்மளே எல்லா வேலையும் பார்த்துக்கிறது, நமக்கு இன்டர்மீடியேட்டே கிடையாது அப்படிங்கிறது தான் வந்து இன்னொரு வழி. ஸோ அந்த வழியை பொறுத்த வரைக்கும் அந்த வழி தான் நான் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வழி என்ன, எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் காட்டிடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து ஒரு ஃபோல்டருக்குள்ளே ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். ஓகேவா? இந்த ஃபைலை நம்ம ஆன் பண்ணாலே ஆல்கோ ஆன் ஆயிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபைலை நான் டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஒரு பிளாக் ஸ்க்ரீன் வரும். ஓகேவா? இந்த பிளாக் ஸ்க்ரீன் வந்துட்டாலே ஆல்கோ ஆன் அப்படின்னா இதுதான் நம்மளுடைய பிரிட்ஜ். இப்போ இந்த பிளாக் ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, இந்த பிளாக் ஸ்க்ரீனை நம்ம மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். இந்த பிளாக் ஸ்க்ரீன்லேயே வந்து ஆல்கோவில்
என்னென்ன கமெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அல்கோ வந்து என்ன பண்ணுது, என்ன ட்ரேட் எடுக்குது, ஆல் இன்ஃபர்மேஷன் அதில் வந்துடும். ஸோ இவ்வளோ தான் அல்கோ மெக்கானிசம். பைத்தான் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பிளாக் ஸ்க்ரீன் தான் அல்கோ. இதில் நம்ம வந்து பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஐ மீன் சார்ட்லாம் இதில் தெரியாது. ஓகேவா? ஏன்னா நிறைய பேருக்கு அந்த ஒரு அவேர்னஸ் இல்லை, எப்படி அல்கோ இருக்கும், அது என்ன பண்ணும். அது ஒரு பிளாக் ஸ்க்ரீன். இப்போ எப்படி உதாரணத்துக்கு ஏஐ அப்படின்னா என்ன, சாட் ஜிபிடி ஒரு பிளாக் ஸ்க்ரீன் தான், எல்லாமே இன்ஃபர்மேஷன் வருது இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இந்த அல்கோ அப்படிங்கிறது ஒரு பிளாக் ஸ்க்ரீன். அந்த பிளாக் ஸ்க்ரீனில் அது எல்லாம் அதுக்கான நம்ம கோடிங்கை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மெக்கானிசம் பண்ணி நமக்கு அவுட்புட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு அவுட்புட்டாக கொடுத்துட்ருக்கோம். நம்ம ட்ரேடு போட்டுச்சா போடலையா அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும். சரியா? ஸோ இதுதான் வந்து அல்கோவில் இருந்த டவுட்ஸ், மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புளுக்கான டவுட்டு. அடுத்தது ரெண்டாவது என்ன அப்படின்னா வந்து என்கிட்ட டவுட் கேட்டது என்னென்னா, இந்த மேஜர் சைக்கிள் மைனர் சைக்கிளை பற்றி இன்னி கொஞ்சம் டீட்டெயிலாக எனக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிறது. இது நான் சொல்கிறத விட நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சூப்பரான ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்காரு. அந்த வீடியோவை பாருங்கள். சரியா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு சர்க்கிளுக்குள்ளே ஒரு சர்க்கிள், அது எப்படி இங்கே மெக்கானிசம் ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஓகேவா? இன்னொரு தடவை நான் ப்ளே பண்ணுறேன். இதுவும் சில பேருக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு மேபி கஷ்டமாக இருக்கலாம். பட் ரொம்ப சிம்பிள். ஒரு சர்க்கிள்குள்ளே இன்னொரு சர்க்கிள் எப்படி ப்ளே ஆகுது, இது எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு வீடியோ இலிஸ்ட்ரேஷன் வீடியோ இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மார்க்கெட்டில் வந்து ஒரு சர்க்கிள்குள்ளே இன்னொரு சர்க்கிள் அப்படின்னு நான் பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஓகேவா? அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் வந்து இந்த மைனர் சைக்கிள், மேஜர் சைக்கிள். ஸோ அந்த மைனர் சைக்கிள், மேஜர் சைக்கிளில் மார்க்கெட் அங்கே சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வீடியோ போட்டிருப்பேன். அந்த இடத்துல எடுத்துச்சு அப்படின்னா பெரிய ரேலி கொடுக்கும். நமக்கு வந்து ஒரு இடத்துல வந்து பெரிய ரேலி இருக்கா, சின்ன ரேலி இருக்கா அப்படின்னு தெரியாது. மேஜர் சைக்கிளில் போகும்போது அது நம்மளுக்கு பெருசாக கொடுக்கும், மைனர் சைக்கிளில் போகும்போது அது சின்னதாக கொடுக்கும். ஸோ நம்ம பெரிய மூமெண்ட்டாக சின்ன மூமெண்ட்டாக அப்படிங்கிறத வந்து நம்ம ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கலாம். மார்க்கெட்டை வந்து புரிஞ்சுக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து கூகுள் மேப்பில் வந்து இந்த மைனர் சைக்கிள், மேஜர் சைக்கிள் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா வந்து ஸ்டாக் ரிலேட்டடாக. இந்த ஸ்டாக் செலெக்ஷன் வந்து நான் பண்ணுற ஸ்டாக் செலெக்ஷன் உங்கள் அளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லையே அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக நான் பண்ணுற அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காது. பட் இருந்தாலும் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்கேன். அந்த வீடியோலேயே ஃபாலோ பண்ணிங்கனாலே பக்காவாக தெரியும். என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா 30 நாள் ரேண்டமாக 2 ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள், எடுத்து பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். பயம் இருந்தால் பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள், பயம் இல்லைனா ஒரு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். சரியா? ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணுறது மூலமாக ஃபஸ்ட்டு நமக்கு அந்த ஃபியர் எலிமினேட் ஆகும். நம்ம ஒன்று ஃபாலோ பண்ணுற மூலமாக அதில் கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆகும். ஸோ இதுக்காக தான் அந்த டாஸ்க்கை கொடுத்துருக்கேன். அந்த டாஸ்க்கை வந்து சூப்பராக மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் பண்ணிகிட்ருக்கீங்க. எனக்கு ஒவ்வொரு மெசேஜும் ஒவ்வொரு நாளும் இந்த ஸ்டாக்குன்னு எனக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புகிறீங்க. ஹாப்பி டு see தட். ஓகேவா? நான் சப்போஸ் நான் ரிப்ளை பண்ணலைன்னா கூட நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எனி ப்ராப்ளமா இல்லை என்ன, நீங்கள் எப்படி உங்கள் ப்ரோக்ரஸ் என்ன அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ வந்து நீங்கள் அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு ரெகுலராக அந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நான் பண்ணுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில், ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒருத்தங்க மார்க்கெட்டை விட்டு வெளியே போகிறாங்க அப்படின்னா அது எதனால் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஒரு லாஸ்ட்டு ட்ரை ஒன்று நம்ம பண்ணணும் அந்த கான்ஃபிடென்ஸ் பில்டுக்காக. ஸோ அந்த ட்ரையில் நம்மளால் முடியலையா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். அதுக்கான ஒரு கைடன்ஸாக தான் நான் வந்து மேக்ஸிமம் நான் இது பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து மார்க்கெட்டில் வந்து ராங்காக ப்ளே பண்ணி இருக்கிற பணத்தை விட்டுறீங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது இதில் இருக்குது. ஸோ ஃப்ரீ சர்வீஸை ஃபஸ்ட்டு யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அதை யூட்டிலைஸ் பண்ணினீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு வந்து அந்த மார்க்கெட்டில் இருக்கிற அந்த ஃபியர் எலிமினேட் ஆகும். ஃபஸ்ட்டு அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பில்ட் ஆகும். ஸோ அது பில்ட் ஆனதுக்கப்புறமா ஃபர்தராக அடுத்தடுத்தது நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ மேஜர் சைக்கிள், மைனர் சைக்கிளை பற்றி இன்னி ஃபர்தராக டீட்டெயிலாக நிறைய பேக் டெஸ்டிங்கோட
நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். மீன்வைல் உங்களுக்கு என்ன எனி கைண்ட்ஸ் ஆஃப் டவுட்ஸ் எதாக இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறதுக்கு பதிலாக எனக்கு யூடியூப்லேயே கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா வாட்ஸ்அப்பில் வந்து இப்போ நிறைய ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொருத்தருடைய சார்ட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கே கரெக்டாக இருக்குது. ஸோ அந்த சின்ன சின்ன மெசேஜ் வரும்போது அதை என்னால் ஃபாலோ பண்ண முடியல, ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் நான் ரிப்ளை பண்ணல எனிதிங் அப்படின்னா யூடியூப்பில் ஜஸ்ட் ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் அதில் மேக்ஸிமம் நான் ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா யூடியூப் கமெண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால அதை ரிப்ளை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. வாட்ஸ்அப் பொறுத்த வரைக்கும் கசன்னு வந்துடுது உள்ள. ஸோ அதில் சார்ட்டு எல்லாமே நான் வந்து ஃபாலோ பண்ணுறனால, அவங்களையும் ஃபாலோ பண்ணுறனால அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ யூடியூப்பில் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கொஸ்டின்ஸ் எவ்ரிதிங் நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.